Hello Nanbas and Nanbis. So, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஒரு கடையோ ரெஸ்டாரன்ட்டோ ஒரு பிசினஸோ எது ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு மெனு கார்டு அப்படினு ஒன்னு அடிப்பீங்க. அதாவது மெனு கார்டு மோஸ்ட் ஆஃப் தி பிசினஸ்க்கு மெனு கார்டு இருக்கும். அந்த மெனு கார்டை எப்படி பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்றது, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம பெர்ஃபெக்ட்டா கஸ்டமர் பார்த்த உடனே ஓகே இந்த மெனு கார்டு நல்லா இருக்கா, அப்ப இந்த கடையே நல்லா இருக்கும் அப்படிங்கற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது. எஸ், மொத்த வீடியோலையும் பர்ஃபெக்டான மெனு கார்டை எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபுல் வீடியோ இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணினா நடுவில் இருக்கிற நிறைய பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எக்கச்சக்க வீடியோஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அவுட் ஆல் த மெனு. எஸ், மெனுவில் இருக்கிற மொத்த ஐட்டம்ஸையும் எழுதுங்க. அதாவது மெனு எழுத சொல்ல ஒரு சிஸ்டமோ ஒரு பேப்பரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மெனுவில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்க போகுது. இப்போ ரெஸ்டாரண்ட்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன டிஷ்லாம் இருக்க போகுது அதை ஃபஸ்ட்டு எல்லாமே எழுதுங்க. இல்லை ஒரு ஜூஸ் கடைனா ஜூஸ் கடையில் என்னென்ன டிஷ்லாம் இருக்க போகுது அதை எழுதுங்க. ப்ரைஸ் ஃபஸ்ட்டு எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். லைனாக இது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிலாம் கிடையாது. உங்கள் மைண்டுக்கு தோன்ற எல்லா ஐட்டம்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம கடையில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே தாராளமாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். லிஸ்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கேட்டகரைஸ். எஸ், எல்லாத்தையுமே கேட்டகரி வைஸ் பிரிங்க. நீங்கள் எல்லாமே கண்ணாப்பண்ண எழுதி வச்சுருப்பீங்கல்ல, அதை கேட்டகரி வைஸ் பிரிங்க. இப்போ ஃபுட்டுனா சைனீஸ் தனியாக, அரேபியன் தனியாக, இந்தியன் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிங்க. இப்போ ஜூஸ்னா இந்த மாதிரி ஆப்பிள்னா ஆப்பிள் ஜூஸ்லேயே வெரைட்டிஸ் எவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் தனியாக பிரிங்க. ஆரஞ்சில் வெரைட்டிஸ் பிரிங்க. ஷேக்ஸ் இருந்தால் ஷேக்ஸில் வெரைட்டிஸை பிரிங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஐட்டம்ஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா கேட்டகரைஸ் பண்ணி பாட்டாக எடுத்து தனித்தனியாக நீங்கள் ஒரு காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு லேப்டாப் இருந்தாலும் சரி, நோட் புக் இருந்தாலும் சரி, அதில் கேட்டகரைஸ் பண்ணி காலமாக போட்டு இந்த கேட்டகரியில் இது இருக்குது, இந்த கேட்டகரியில் இது இருக்குது, இந்த கேட்டகரியில் இருக்குன்ட்டு தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ். எஸ், கேட்டகரி போட்டிருக்கீங்க, அந்த கேட்டகரிக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ப்ராஃபிட் ரேட் அதில் போட்டு ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாமே எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருக்கீங்க. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன ப்ரைஸ் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ப்ரைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மெனுவில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்னுமே மெனு கார்டு அடிக்க கொடுக்கல, நம்ம எல்லாமே ஒரு நோட் புக்லேயோ சிஸ்டம்லேயோ உட்காந்து நம்ம ரஃபாக ரெடி பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ப்ரைஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிறத ப்ரைஸ் போட்டு வச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பிரைஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஒவ்வொரு மெனுக்கும் டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. அதாவது ஒவ்வொரு மெனுக்குள்ள ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தாராளமாக போடலாம். நிறைய பேர் இதை பண்ணவே மாட்டாங்க. நான் பார்த்து கூட எவ்வளோ கடையில் பார்த்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கடையில் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கவே இருக்காது. டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1 or 2 லைன்ஸுக்கு தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபுட்டோட ஆரிஜின் போடலாம், அந்த ஃபுட்டு சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷன் க்யூட்டாக அழகாக போட்டிங்கன்னா அதை பார்க்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு அதை வாங்க இன்னுமே தூண்டிவிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் தாராளமாக போடுங்க. ஆனால் பெரிய லைன் டிஸ்கிரிப்ஷன் போடவே போடாதீங்க. 1 or 2 லைனுக்கு சின்னதாக க்யூட்டாக நல்ல வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. அது உங்களுக்கு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஃபுட்டாக இருந்தாலும் சரி, ஜூஸு, ஷேக்ஸு. அண்டு இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் வச்சுருக்கீங்களா கூட, எலக்ட்ரானிக் ஐட்டம் நீங்கள் விற்கிறீங்கன்னா கூட அது ஒரு மெனுவில் போட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த ஐட்டம் எதுக்கு யூஸ் ஆகுது, இதை யூஸ் பண்ண என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒரு சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா வாங்குறவங்களுக்கு ஈஸியாக படித்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் போட மறக்கவே மறக்காதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர். எஸ், கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க மெனு கார்டுக்கு. உங்களுடைய ஷாப் எதை பேஸ் பண்ணி இருக்குதோ அதுக்கான கலர்ஸ். இப்போ ஃபுட்டை பேஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஷாப் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல லைட் கலர் அப்படி கொடுக்கலாம், இல்லை நல்ல டார்க் கலர் அப்படி கொடுக்கலாம். இந்த லைட்டுக்கும் டார்க்குக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி கலர்ஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதை கஸ்டமர்ஸ் பார்க்கும்போதே வாங்கணும். இப்போ டார்க் கலர் கொடுக்குறீங்கன்னா டார்க் கலர் மெனுவில் உள்ள லைட் கலரில் எழுதிருக்கணும். இல்லை லைட் கலர் உள்ள லைட் கலருக்குள்ள டார்க், அந்த மாதிரி கலர் ஸ்கீமை நல்லா பார்த்து கலர் ஸ்கீமை புக் பண்ணணும். ஏன்னா கலர் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு அதை வாங்கவே தோணும். ஏன்னா கலர் கண்ணாப்பின்னான்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னடா மெனு கார்டு இது பார்க்கும்போதே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கலர் ரொம்பவே முக்கியம். ஸோ ரொம்ப கிளாஸான கலர்ஸாக பிக் பண்ணி அதில் ஒன்று தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ கலர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து இப்போ தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு வரும்.
ஸோ டிசைன். எஸ், உங்கள் மெனுவை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஸோ டிசைன் பண்ணுறது ஒரு டிசைனரோ அந்த மாதிரிலாம் தேவையில்லை, நீங்களே தாராளமாக டிசைன் பண்ணலாம். ஸோ டிசைனிங் எக்கச்சக்க சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸல் இருக்குது, இந்த மாதிரி பவர் பாயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சு மெனுவை டிசைன் பண்ணலாம். ஸோ மெனுவில் எக்கச்சக்க ட்ரிக்ஸ் இருக்குது டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போவுமே மெனுவை ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக வச்சுருங்க. ரொம்ப பெரிய மெனு ப்ரிப்பேரே பண்ணாதீங்க. சரி எங்களுடைய கடையில் ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மெனு கார்டோட பேஜஸ் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் தயவு செய்து ஒரே பேஜில் கண்ணா பின்னாண்டு கொச்சம் குறுக்கி மெனுவோட ரேட்டை குறைக்கிறேன், பேஜை குறைக்கிறேன், அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் மெனுவில் ஒரு பேஜ்னால ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கணும். கொஞ்சம் பெருசாக எல்லா ஐட்டம்ஸுமே அவங்க பார்த்த உடனே புரிகிற மாதிரி டக்குன்னு புரிகிற மாதிரி அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணும். அது அவங்க எப்படி சொல்கிறது, கஸ்டமர்ஸ்க்கு பார்த்த உடனே அது இதுதான் அப்படின்னு புரிஞ்சிடணும். ஸோ மினிமலைஸாக போய் மெனு வச்சுருக்க பாருங்கள். அண்ட் கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் இருக்குது, இதை பயன்படுத்துங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸுக்கு எப்படி இருக்குன்னா, மெனு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் தான் மெனு புக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சென்ட்ரல் தான் பார்ப்பாங்க. சென்ட்ரலில் பார்த்துட்டு அப்படியே டாப் லெஃப்ட்டுக்கு போவாங்க, அப்புறம் டாப் ரைட்டுக்கு கண்ணு போகும். தன்னால் அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக அப்படி தான் நடக்கும். திறந்த உடனே சென்டர் ஆஃப் த மெனு தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய மெனுவில் ரொம்ப ஹை ரேட், ஹை மார்ஜின் அண்ட் உங்களுடைய கடையில் என்னென்னலாம் ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கும், இதெல்லாம் எங்களோட கடையில் வேறு லெவலில் இருக்கும், இதில் நாங்கள் தான் பெஸ்ட், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் சென்டரில் மார்க் பண்ண பாருங்கள். மெனுவோட சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திறந்த உடனே மோஸ்ட்டாக சென்டரை தான் பார்ப்பாங்க. ஸோ சென்டரில் மார்க் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயம் எல்லாத்தையும் அதெல்லாம் லெஃப்ட்டில் மார்க் பண்ண பாருங்கள். அப்போ உங்கள் கடையில் அதுக்கப்புறமா மினிமலைஸான என்னென்னலாம் விஷயம் கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே ரைட்டில் மார்க் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் மெனுவை டிசைன் பண்ணிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மெனுவில் இருக்கிற உங்களுடைய சென்டரில் கொடுத்த பார்சல் நிறைய பேர் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸுங்க. உங்கள் மெனுவில் ஃபோட்டோஸை கொடுக்க தயங்காதீங்க. உங்களுடைய ஃபோட்டோஸ் இல்லை, உங்கள் மெனுவோட இப்போ நீங்கள் என்ன மெனு கொடுக்குறீங்களோ அதுக்கான ஃபோட்டோஸ். ஸோ என்கிட்ட அதிக காசு இருக்குது அப்படின்னா தாராளமாக ஃபோட்டோஸ் நிறைய கொடுக்கலாம். இல்லை காசு கொஞ்சம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னால உங்கள் கடையில் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அதுக்கான ஃபோட்டோஸ் மட்டுமாவது நீங்கள் கொடுங்க. ஏன்னா மெனுவில் ஃபோட்டோஸ் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோட்டோஸ் போட மறக்காதீங்க. ஸோ என்னால் நிறைய செலவு பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே தாராளமாக ஃபோட்டோஸ் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொடுக்கும் மெனுவோட பேஜஸ் அதிகமாகும். ஸோ மினிமலைஸாக உங்களோட கடையோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நல்ல ஃபோட்டோஸை அழகாக கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி கண்ணா பின்னா அப்படிலாம் கொடுக்காதீங்க. நல்ல கிளாஸான ஃபோட்டோஸ் கொடுங்க. ஆன்லைனில் ஃபோட்டோஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டிஷ்ஷை செஞ்சு அதை பர்ஃபெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதே கூட உங்கள் மெனு கார்டில் நீங்கள் தாராளமாக போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தாங்க. உங்கள் மெனுவோட ஃபாண்ட்டு, ஸ்பேஸு எல்லாமே ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் எந்த ஃபாண்ட்டில் உங்கள் மெனுவை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ கண்ணா பின்னான் ஃபாண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணாமல் கிளாஸான ஃபாண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சாதாரண ஒரு ஆள் படித்தா கூட அந்த மெனு டக்குன்னு புரிஞ்சிடணும். ஏன்னா மெனு பார்க்குற ஒரு சில பேருக்கு அந்த அளவுக்கு இப்போ கண்ணா பின்னான லைன் வந்தால் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் யாருமே மெனு வந்து உத்து பார்த்தெல்லாம் படிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்த உடனே மெனு புரியணும். மெனு புரியலனாலே கடை மேலே ஒரு பேட் வைப்ரேஷன் கிரியேட் ஆகிடும், அது ஒரு நெகட்டிவ் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் மெனுவோட ஃபாண்ட் எப்பவுமே கிளாஸான ஃபாண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியம். கிளாஸான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் ஸ்பேஸிங்க கரெக்டாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஸ்பேஸ் விடுங்க. அடைச்சி எழுத டைப் பண்ணாதீங்க. மெனுவை ஸ்பேஸ் விட்டு நல்லா அழகாக கொடுத்தீங்கனாலே அந்த மெனு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு கார்டை பிரிண்ட் அவுட் எடுக்கலாங்க. லே அவுட் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த லே அவுட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மெனு கார்டை தாராளமாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் மெனு கார்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மெனு கார்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மெனு கார்டு எப்படி அடிக்கிறது தெரியல, இல்லை தப்பாக மெனு கார்டு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கே மெனு கார்டு அடிக்கிறது இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணி மெனு கார்டு அடிங்க. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணி பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை செஞ்சு இருக்கும். டாடா பாய், see you.